வாமா உட்காரு. அன்பரசி, இது எல்லாமே உனக்கு தான், எடுத்துக்க. ஐயோ இவ்வளவா? எனக்கு எதுக்கு மேடம் இதெல்லாம்? மறுபடியும் மேடம். சாரி பாட்டி. இவ்ளோ நகை எனக்கு எதுக்கு பாட்டி? அனன்யாவுக்கும் இருக்கட்டும். அவளுக்கு செய்ய வேண்டியத நான் செய்யாமல விட போறேன். நீ என் பேத்தி. இந்த வீட்ல நடக்க போற முதல் விசேஷம். உன்னை சாதாரணமா அனுப்ப முடியுமா? என்னது, அன்பரசி போனை கட் பண்றா? சரி, திரும்ப கால் பண்ணி பாப்போம். யார் அன்பரசி? திரும்ப திரும்ப போன் வந்துட்டே இருக்கு, நீ கட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஓ, விஸ்வாவா? குடு. என்ன அன்பரசி, ஏன் போனை கட் பண்ண? ஏன்னா நான் பக்கத்துல இருக்கேன்ல, அதான். ஐயோ பாட்டி, நீங்களா? சாரி, நான் அன்பரசி நினைச்சிட்டேன். பரவாயில்ல, எப்படியோ பிடிச்ச பிடியில உறுதியா இருந்து நினைச்சத சாதிச்சிட்டீங்கல்ல. இதே போல நீங்க 2 பேரும் காலம் பூரா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழணும். அப்பதான் 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா பாட்டி, உங்க ஆசீர்வாதத்தால நாங்க நல்லா இருப்போம். ஏதாவது முக்கியமான விஷயமா? அது வந்து காலையில அன்பரசிய பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போகணும்னு சுபா சொன்னா, அதான் நான் மார்னிங் வரேன், ரெடியா இருன்னு சொல்றதுக்கு கூப்பிட்டேன் பாட்டி. அப்படியா? அத நீ அவகிட்ட சொல்லிடு. சரி பாட்டி, குடுக்கறேன். இந்தாம்மா. ஹலோ அன்பரசி, நீ உன் ரூம்ல கூட போய் பேசு, பரவாயில்ல. சொல்லுங்க சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா தான் போன் பண்ணுமா? இனிமே நான் உனக்கு சும்மா சும்மா கால் பண்ணுவேன். நீ ஏன் எதுக்கு இதெல்லாம் கேட்காம என்கிட்ட பேசணும், ஓகே? ஏன்? ஹாய், இப்பதானே சொன்னேன். மேடம். என்ன மேடம், கொஞ்சம் வெளியில போகணும். வெளியிலனா எங்க? இல்ல, விஸ்வா சார் வந்திருக்காரு. அவர் எதுக்கு வந்திருக்காரு இப்போ? இல்ல மேடம், என்ன பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. ஏண்டி, பிளாட்ஃபார்ம் தானே நீ? நீ கெட்ட கேட்டுக்கு பியூட்டி பார்லர்லாம் தேவையா உனக்கு? 5 ரூபாய்க்கு மஞ்சள் வாங்குறதுக்கு கூட உனக்கு வக்கல்ல. ஊர்ல இருக்கும்போது சோப்பு தேய்ச்சி குளிச்சிருப்பல்ல, இப்ப என்னடானா பியூட்டி பார்லர்? இதெல்லாம் உனக்கு கேவலமா இல்ல? ஊர்ல ஒருவேளை சோத்துக்கு கூட வக்கு இல்லாம இருந்தவனி இங்க வந்து நல்லா கொட்டிக்கிட்டு கொழுப்பெடுத்து அலையிற. ஆமா, யாருக்கடி பொண்ணு? நீ அவருக்கு பொண்ணா? இத சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? எவனோ ஏமாந்தவனுக்கு முந்தி விரிச்சவ உங்க அம்மா. பொண்ணு அவ கையில குடுத்துட்டு நல்லா தெளிவா உஷாரா உங்க அம்மாவை விட்டுட்டு எவ கூடயோ தப்பிச்ச பழிச்சோன்னு ஓடி போயிட்டான். அதான் இப்படி பணக்கார அப்பனா புடிச்சிடலான்னு இங்க வந்து ஓட்டிக்கிட்டு ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்க? ஃப்ராட். பெத்தவ புத்தி தானே பொண்ணுக்கும் வரும். அதான் உங்க அம்மா உன் இஷ்டத்துக்கு உன்னை விட்டுருக்கா. நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா நல்ல விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கேவலம் பணத்துக்காக யாரும் அடுத்தவங்க வீட்டுல உக்காந்துகிட்டு வேஷம் போட மாட்டாங்கடி உன்ன மாதிரி. இப்போ அது பத்தாதுன்னு ஏன் பொண்ணு ஆசைப்படுற விஸ்வாவ நீ கட்டிக்கலான்னு பாக்குறல்ல? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி. நீ பயங்கரமான காரியக்காரி தான். பொண்ண சொல்லி என்ன குத்தம்?
பொண்ண பெத்தா பாத்தியா ஒருத்தி, அவள சொல்லணும். ஆனா அவ மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோயேன், அப்படியே நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவேன். வர்றாளுங்க பாரு. இந்த மாதிரி பொழைக்கிறதுக்கு நீயும் உங்க அம்மாவும் வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு போலாம். யாரு கண்டா அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஜாக்பாட் அடிச்சிருக்கோ என்னவோ. அம்மாவும் பொண்ணும் அப்படியே செட்டில் ஆகி எல்லாத்தையும் கறந்துடலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? ஆனா ஒண்ணுடி, உன் அம்மா மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ, அப்படியே. மேடம், சாரி ஆண்டி, அவங்க பேசினது கண்டிப்பா உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கும். என் உசுரே போயிடுச்சு தம்பி. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் இருக்கேன். இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். தம்பி, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க அன்பரசியை கூட்டிட்டு முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். ஆண்டி, நீங்க எங்க போவீங்க? எங்கயாவது வழி தெரியாம போய் மாட்டிக்க போறீங்க. சொன்னா கேளுங்க, வேண்டாம் எங்க கூட வாங்க. இல்ல தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் சரியான இடத்துக்கு வந்துடுறேன். நீங்க போங்க. அன்பரசிக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட போகுது. தம்பி, நீங்க போங்க. அந்த பிச்சைக்காரிய பியூட்டி பார்லருக்கு விஸ்வாவே வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாருன்னா, அப்போ பத்மா வீட்ல சீரியஸா எதுவுமே நடக்கலன்னு தானே அர்த்தம். ச்சே. இந்த அப்பா ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. வழக்கம் போல இதுலயும் கோட்டை விட்டுருக்காரு. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த ஏதாவது ஒரு ஐடியா. இந்த மாதிரி கேடு கெட்டவளே இங்க இருக்கும்போது இந்த வீட்டுல நியாயமா இருக்க வேண்டிய நான் வரக்கூடாதா? நான் வரவே மாட்டேன்னு நினைச்சுதானே நீ இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க? என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்ன பயம் விட்டு போச்சா? அன்னைக்கு வாங்கினதெல்லாம் நீ மறந்துட்டியா? இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு பையன், அன்னைக்கு மாதிரி விட்டுட்டு போக மாட்டேன், சாவடிச்சிருவேன் பாத்துக்க. ஏய், நான் எதையும் மறக்கலடி. நீ கொடுத்த எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கி போறது உன்னை பார்த்து பயந்து இல்லடி. கோவத்துல நான் ஏதாவது செஞ்சு அது என் புள்ள எதிர்காலத்தை பாதிச்சிருமே தான் நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீயும் அப்பனும் இவ குட்ட குட்ட குனிரான்னு குட்டிக்கிட்டே இருக்கீங்கல்ல. இங்க பாரு, என் மேல ஒரு அடி விழுந்துச்சு, அப்புறம் எங்க அப்பா உன்னை சும்மா விட மாட்டாரு பாத்துக்கோ. அப்படியா? இப்ப நான் உன்னை அடிக்கிற அடியில உங்க அப்பா இனிமே என் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா.
அம்மா என்னம்மா விசேஷ வீட்டுல பூவெல்லாம் கொட்டி வச்சிருக்க? பூவெல்லாம் எடு. மா உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் பாரு இப்படி. சிவகாமி, ஒரு அப்பான்னு கூட பார்க்காம கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. இப்ப என்ன, அந்த கஸ்தூரி தப்பிச்சிட்டா. இன்னும் 24 மணி. அடச்சி வாய முடுங்க. நீங்க தான் கண்டுபிடிச்ச லட்சணத்தை நான் பார்த்தனே. நீங்க என்ன பண்றீங்க? அவளை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நேரா என் வீட்டுக்கு வாங்க. இதோ இப்பதான் என்ன சாட்டைய வச்சு அடி அடின்னு அடிச்சுட்டு போயிருக்கான். இதோ இந்த பக்கத்து ரோட்ல தான் அவ அலைஞ்சிட்டு இருப்பா. போய் பிடிங்க போங்க. என்னம்மா சொல்ற? அவ வந்து உன்ன அடிச்சிட்டாளா? சிவகாமி, என்னால நம்பவே முடியலமா. நம்ப முடியலையா? வேணும்னா நான் ஒண்ணு பண்ணவா? வாட்ஸ்அப்ல அவ அடிச்சதால வந்து காயத்தெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பவா? நம்மள பார்த்தா ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தவ இன்னைக்கு இவ்வளவு தைரியமா என் பொண்ணு நீ உண்மையிலேயே கை வச்சிருக்கானா, அவளை சும்மா விடக்கூடாதுமா. ஆமா, இப்பதான் கையில கிடைச்சவள விட்டுட்டீங்களே. இப்படி வாய் கிழிய பேசுறத தவிர உங்களுக்கு காரியத்துல ஒண்ணுமே கிடையாதுப்பா. அவ இன்னும் உங்களை வேஸ்ட் பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கா. அதான் என் வீட்டுக்கே வந்து என்னையே அடிச்சிட்டு போற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்திருக்கு. இத பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவளுக்கு நம்ம மேல பயம் விட்டு போயிடுச்சு. இனியும் நம்ம எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என் இடத்துக்கு அவ வந்துருவா. அப்புறம் என்ன, நானும் என் பொண்ணும் நடுத்தருவுக்கு தான் வந்து நிக்கணும். இவ்வளவு தூரம் வந்துட்டால, அதையும் அவ பண்ணாம இருக்க போறதில்ல. பாருங்க, இத பாருங்க. இப்ப அவ ஏதோ அமைதியா வெளியில போயிருக்கானா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குப்பா. இத பாருங்க, உங்களால முடிஞ்சா அவ வாயாலேயே அவ பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் புடிச்சு அவங்க வாயில விஷத்தை ஊத்தி கொல்லுங்க. ஒருவேளை உங்களால அத பண்ண முடியலன்னா ஒண்ணு செய்யுங்க, அதே விஷத்தை எடுத்துட்டு வந்து ஏன் வாயில ஊத்துங்க. நான் ஒரே அடியா செத்து தொலை. சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. சார், சார், சார். சாரி அன்பரசி, உன்னை இப்படி பார்த்ததும் அப்படியே நீ மறந்துட்டேன். சும்மா இருங்க சார். அப்படி இல்ல அன்பரசி, நீ நேச்சுரலாவே அழகுதான். அந்த அழகை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இப்ப ட்ரிம்மிங் க்ரூமிங் எல்லாம் பண்ணிருக்கியா, இன்னும் அழகாயிட்ட. இந்த நிச்சயதார்த்தங்கிறது லைஃப்ல ஒரு டைம் நடக்கிறது, அதுல நாம பெஸ்டா தெரிய வேண்டாமா? என்னமோ சார், எனக்கு முகத்துக்கு கடலை மாவும்
தலைக்கு பச்சை பயிரும் போட்டு குளிச்சுட்டு அம்மா சாம்பிராணி புகை போட்டு காய வச்சு விடுவாங்க. அது போதும் சார் எனக்கு. சரிங்க சார், இப்ப போலாமா? மெஹந்தி போடலையே, அதுக்குதான் அந்த ஆன்ட்டி நம்ம கூட வரேன்னு சொன்னாங்க. ஒண்ணு பண்ணு, நீ ஒரு நிமிஷம் கார்ல உட்காரு, நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஆண்டி எங்க இருக்கீங்க? உங்களுக்காக தான் பியூட்டி பார்லர்ல வெயிட் பண்றோம். நீங்க வந்து அன்பரசிக்கு மருதாணி வச்சு விடணும்னு அவ ரொம்ப ஆசைப்படுறா ஆண்டி. அவளுக்கு பிடிக்குமேன்னு எள்ளூருண்ட செஞ்சு எடுத்துட்டு வரலான்னு வீட்டுக்கு வந்தேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அப்படியா? இங்க பக்கத்துல சிவன் பார்க்னு ஒரு பார்க் இருக்கு, நாங்க அங்க வெயிட் பண்றோம். நீங்க வீட்ல இருந்து மெயின் ரோடுக்கு வந்தீங்கன்னா பக்கம் தான். சரி தம்பி, வந்துடுறேன். இதுதான் நடந்துச்சு, போதுமா? அவன் லவ்வுக்காக என்னென்னமோ செய்யறான். என் வாழ்க்கையவே சொர்க்கமாக்க போற என் தேவ அன்பரசி, உன்னை பார்த்ததும் இவன் நமக்காகவே பிறந்தவ, இவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் மீட்லயே எனக்கு தோணுச்சு. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு வார்த்தையால சொல்ல தெரியல அன்பரசி. வாழ்ந்து காட்டணும்னு தோணுது. உனக்கும் அப்படி தோணுச்சுன்னா இந்த ரோஸை வாங்கிட்டு ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, போதும். Will you please? சொல்லு அன்பரசி. தம்பி தம்பி, சரிம்மா, சாப்பிட்டது போதும், மருதாணி வச்சுக்கிறியா? கைய நீட்டுமா.
தெரியல. நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க என் அம்மா மாதிரியே இருக்கிய. உங்க முகத்தை நான் பார்க்கலாமா? அது அது வந்து நான் ஏமா உங்க பொண்ணா இருந்தா காட்ட மாட்டீங்களா? ஐயோ கடவுளே, என் பொண்ணு என்ன பார்க்கணும்னு என்கிட்டயே கெஞ்சுறாளே, இது என்ன கொடுமை. ஆ, ஆ, அன்பரசி வரும்போதே சொன்னல அன்பரசி, அவங்க கலாச்சாரப்படி இந்த பொது வழியில யாருகிட்டயுமே முகத்தை காட்ட மாட்டாங்க அன்பரசி. இங்கதான் நம்மள தவிர வேற யாருமே இல்லையே சார். அன்பரசி, இது ஒரு பார்க்கு, இத்தனை பேர் அங்க இங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. தோ 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 அங்க போறாங்க பாரு. எனக்காக எள்ளுருண்டை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அழகா மருதாணி எல்லாம் வச்சு விட்டுருக்காங்க. ஏய், அவங்க முகத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அதான் அன்பரசி நானும் சொல்றேன். ஹலோ, என்னம்மா அப்பா மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சா? ஆ? நீங்க பண்ணி இருக்கிற காரியத்துக்கு உங்க மேல எனக்கு என்னைக்குமே கோபம் போகாது. என்ன பண்ணி தொலைக்கிறது? எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லையே. அம்மா சிவகாமி, இத பாருமா, உனக்கு என் மேல இருக்கிற கோபம் நியாயமானதுதான். அத நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஆனா நடந்தது ஏன் தப்புங்கிறத விட அந்த கஸ்தூரியோட நல்ல நேரம்னு சொல்றதுதான் சரி. இத பாரு சிவகாமி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. அவளை நானும் நம்ம ஆளுங்களும் ராப்பகல சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பா அவளை எப்படியும் பிடிச்சிடுவோம். அவ எங்க கையில கிடைச்சதும் அவ கைய கால கட்டி போட்டு முன்னாடி கொண்டு வரும். அப்ப என்ன செய்யணுமோ நீ செய். கிழிச்சிங்க. இனிமே உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு ஒரு 10 பேரை கொடுங்க, நானே அவங்கள வச்சு தேடிக்கிறேன். உனக்கு எதுக்குமா அந்த கஷ்டம்? நானே பாத்துக்கிறேம்மா. இல்லப்பா, இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது. நிலைமை கை மீறி போயிடுச்சு. இப்போ நான் உஷாரா இல்லாம இருந்தேன்னா அப்புறம் நானும் என் பொண்ணும் நடுத்தெருவுக்கு தான் வந்து நிக்கணும். அதனால நானே களத்துல இறங்கிட்டேன். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. சரிம்மா, உடனே ஏற்பாடு பண்றேன். சின்ன வயசுல ஒரு நாள் நான் வாங்கி கொடுத்த பெண்ணை தொலைச்சிட்டு வந்து, அம்மா நீங்க வாங்கி கொடுத்த பெண்ணை நான் தொலைச்சிட்டேன், சாரி மனு வந்து என்கிட்ட சொன்னான். அவ அப்படி வந்து சொன்னது ரொம்ப இன்னசென்டா கியூட்டா இருந்தது. அதே மாதிரி இப்போ உன் விஷயத்திலையும் சாரிமா, நான் அன்பரசிய தெரியாம லவ் பண்ணிட்டேன்னு வந்து சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கல. Anyhow, I agree with Vishwa's choice. இந்த இத போட்டுக்கோ. எனக்கு எதுக்கு மேடம் இதெல்லாம்? நீ இனிமே வெறும் அன்பரசி இல்ல, பத்மாவதி வீட்டு மருமகள். இது எல்லாமே எங்க குடும்பத்தோட பாரம்பரிய நெக்லஸ். இது எல்லாமே உன்கிட்ட இருக்கிறதா சரியா இருக்கும். டிஎன்ஏ ரிசல்ட் வந்ததும் பத்மா ஆண்டியும் இவ எங்க வீட்டு பொண்ணுதான்னு நம்பிட்டாங்க போல இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி ரிசல்ட் மட்டும் மாறி இருந்தா என் நேரம் அந்த நெக்லஸ் ஏன் கழுத்துக்கு வந்திருக்கும். ஐயோ அம்மா, இப்படி சொதப்பிட்டியே. நாளைக்கு நாங்க எல்லாரும் எங்க குலதெய்வ கோயிலுக்கு போறோம். பொதுவா எங்க வீட்ல எந்த நல்ல காரியமும் நடக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வர்றதுதான் வழக்கம். இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு எங்க வீட்ல இருந்து வர புடவைய குளத்துல குளிச்சுட்டு
அந்த புடவைய கட்டிட்டு வந்து நீ பொங்கல் வைக்கணும். நாளைக்கு மார்னிங் போறோம், ரெடியாரு. சரி, நான் கிளம்புறேன். அத்தை, நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல? இனிமே எங்க அம்மா காப்பாத்துவாங்க, என் தாத்தா பாத்துப்பாருன்னு இருந்தா நாம அந்த அன்பரசு கிட்ட மொத்தமா எல்லாத்தையும் தோத்துட்டு ஒண்ணு இல்லாம தான் நிக்கணும். இவளை என்ன பண்ணணும்னு நானே முடிவு பண்றேன். விஸ்வா, அன்பரசி மேல ரூம்ல இருக்கா. இதோ வர. அதோ வந்துட்டா. என்ன பத்மா, மாமியார் மருமகளும் ரொம்ப நேரம் தனியா பேசிட்டு வர்ற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள மருமக கிட்ட ரகசியமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். நாங்க ஆக்சுவலா குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அதுக்கு அன்பரசியையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். என்ன பத்மா, நீங்க எப்போ என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆச்சோ அப்பத்துல இருந்தே அவ உங்க வீட்டு பொண்ணு. இதுல ஏன் பர்மிஷனுக்கு எல்லாம் எந்த அவசியமும் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் எங்க வேணாலும் அவளை கூட்டிட்டு போலாம். மேம், நீங்களும் சாரும் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நிச்சயதார்த்த வேலையோட ஆபீஸோட ஆடிட்டிங் வேலையும் சேர்ந்துருச்சு. ஆமா மேடம், நிச்சயதார்த்த நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னும் மண்டபத்துல ஒரு வேலை கூட ஆரம்பிக்கல. அதனால நாளையில இருந்து ஃபுல் ஸ்விங்ல வேலை பார்த்தாதான் நாம நினைச்சபடி நடக்கும். கல்யாணம், குழந்தை, காது குத்துன்னு அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கே. அப்ப கண்டிப்பா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம். இப்ப நீங்க அன்பரசி, மஞ்சு, அனன்யா 3 பேரையும் சேர்ந்து அழைச்சிட்டு போங்க. என் விஸ்வாவை உன் பக்கம் இழுத்தது மட்டும் இல்லாம உன் மேல வெறுப்புல இருந்த பத்மா ஆண்டியையும் உனக்கு சாதகமா மாத்திட்டல்ல. அவங்க காஸ்ட்லியான குடும்ப நகையெல்லாம் உனக்கு குடுக்கறாங்க. குலதெய்வ கோவில்ல பொங்கல் வைக்க போற உனக்கு அங்கேயே சமாதி கட்டுறேன்டி. சரிங்க மேம், நாங்க புறப்படுறோம். நான் கிளம்புறேம்மா. சரிங்க அத்தை. வரேன் பாட்டி, வரேன் uncle. போயிட்டு வாப்பா. நாளைக்கு பாப்போம். சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா பத்மா மேடமே தேடிக்கிட்டு வந்துருவாங்க. உங்க ரொமான்ஸ ஆஃப்டர் கோயில் வச்சுக்கலாம். கொஞ்சம் வரீங்களா? இந்த கோயில பாக்கும் போதே
மஞ்சு, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். எங்க வீட்ல நடக்கிற எல்லா நல்ல காரியத்துக்கு முன்னாடியும் இங்க வந்து பூஜை பண்ணிட்டு தான் நாங்க எல்லாரும் போவோம். அதுக்கப்புறம் இந்த காரியம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும். ஆனா இன்னைக்கு அப்படிலாம் நடக்காது கௌசல்யா. நீங்க எல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற இந்த அன்பரசி இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு கொத்தி நுர தள்ளி சாக போறா. அதுக்கப்புறம் எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும்? பூஜை சாமான் பொங்க பானைன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோம் மேடம். சரி வசந்த், ஏதாவது தேவைன்னா டக்குன்னு எடுத்துட்டு வர மாதிரி காரை நிறுத்திக்கோப்பா. சரிம்மா. அக்கா, மேல கோபுரம் சூப்பரா இருக்கு. ஆமா. அட பத்மாமா, பத்மாமாவை பார்த்த பதட்டத்துல காலை இடறி மாலை உங்க கழுத்துல விழுந்துருச்சு. அம்மா இவங்க நான் போன்ல சொல்லியிருந்தேன்ல பூசாரி, என் பையன் விஸ்வா. இது அன்பரசி, அவனுக்கு நிச்சயம் பண்ண போற பொண்ணு. ஆண்டவனோட விளையாட்டை பாத்தீங்களா? அவனோட பூஜைக்காக வாங்கின மாலைய இவங்க கழுத்துக்கு கொடுத்து தன்னோட பரிபூர்ண ஆசி இவங்களுக்கு இருக்குன்னு நமக்கெல்லாம் உணர்த்திருக்கான். கௌசல்யா, பூஜை சாமான எல்லாம் எடுத்து பூசாரி கிட்ட கொடுமா. இந்தாங்க ஐயா. கொண்டாங்கம்மா. அம்மா, நான் இத அம்மன் பாதத்துல வச்சு பூஜைக்கு நான் எல்லா ஏற்பாடையும் பண்றேன். நீங்க முதல்ல கோயில் குளத்துல கிழக்க பார்த்து 3 தடவை முங்கி குளிச்சிட்டு சீக்கிரம் வந்துருங்கம்மா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்க வச்சிடலாம். வாங்க. அந்த கொரியன் கிளைண்ட் தானே? நானும் பசங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த மீட்டிங்காக தான் சத்யமூர்த்தி சார் சென்னையிலேயே இருக்காரு. அவர் அந்த மீட்டிங்க்கு அங்க வந்துருவாரு. நீங்க அவர்கிட்ட இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். அன்பரசி, இந்த விறகெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. இத வச்சு அடுப்பு பத்த வச்சா அதிகமா புகை வராது. இது பச்சை விறகா இருந்தாதான் கண்ணு எரியும். ஓஹோ, அங்க மேடம்க்கு கண் எரியும்னு நீ போய் விறகு பொறுக்கிட்டு வந்தியா? இதுக்கு பதிலு கேஸ் ஸ்டவ் கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே தோணாம போயிடுச்சு. டேய், நம்ம கோவிலுக்கு பொங்க வைக்க வந்திருக்கோம்டா. பிக்னிக் ஒண்ணு வரல. அன்பரசிய ஓரமா உட்கார வச்சுட்டு எங்களெல்லாம் வேலை செய்ய சொல்வ போல இருக்கு. என்னம்மா, நான் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணோட துணியை கொண்டு வந்துட்டீங்களா? என்னங்க, இது அந்த பொண்ணோட துணி தானே? ஏன் கேக்குறேன்னா, இவங்கிட்ட வாசம் பிடிக்க கொடுத்ததுக்கு அப்புறம் நானே நினைச்சாலும் மாத்த முடியாது. இல்ல, இது அவளோடதுதான். அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இவன் தேடி போய் கொத்தாம விட மாட்டான். அந்த பொண்ணோட விதி இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ இந்த குளத்துல குளிக்கதான் வருவா. அங்க வச்சு உங்க பாம்ப கொத்த விடுங்க. அப்பதான் பாம்பு கொத்தி தண்ணியில விழுந்து மூச்சு திணறி அவ உயிர் சீக்கிரமா போகும். அந்த பொண்ணு குளத்துக்கு வந்த உடனே எனக்கு ஒரு போன் பண்ணுங்கம்மா. அதுக்கப்புறம் இவனுக்கு வாசம் காட்டி வெளியில திறந்து விடுறேன்.
சரி ஓகே, நீங்க யார் கண்ணிலயும் படாம பத்திரமா இருங்க, சரியா? சரிம்மா, சரி. வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து, நிறுத்து. எங்க நிறுத்த சொன்ன, எங்க வந்து நிறுத்துற? அங்க நிக்கிற அவ. மேடம், மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நிறுத்த சொன்னா பின்னாடி வரவங்க இடிச்சிட மாட்டாங்க மேடம்? ஏய், நாம என்ன மகாபலிபுரத்துக்கு டூரா போறோம்? வேகமா போய் இடிக்கிறதுக்கு ஸ்லோவா போய் தொலைய வேண்டியது தானே? சரி, வண்டியை திருப்பு, வண்டியை திருப்புங்கற. ஓ, என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல மேடம், ஸ்டார்ட் ஆக மாட்டேது. வண்டியில ஏதோ பிரச்சனை போல இருக்கு மேடம். பொண்ணையெல்லாம் வச்சுக்கிட்டு கண்ணுல மாட்டினவள கையில பிடிக்க முடியாம போயிடுச்சு. கண்டிப்பா இந்த ஏரியால தான் ஏதாவது தெருவுல இருப்பா. உடனே தேடினா புடிச்சிடலாம். ஏண்டா, நான் அவளை பார்த்துட்டு இறங்கி ஓடுறேன்ல, நீங்களும் வந்து ஓடி புடிச்சிருக்க வேண்டியதுதானே? கூப்பிடவே இல்லையே மேடம். ஐயோ, இவனுங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கார் தான் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்றாருல்ல, வண்டியை தள்ளி விட்டுருந்தா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்ல. டிரைவர் கேட்கவே இல்லை மேடம். இப்பதான்டா தெரியுது ஏன் எங்க அப்பா எல்லாத்துலயும் தோத்துட்டு இருக்காருன்னு. உங்கள மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா எப்படி அவரால் ஜெயிக்க முடியும்? ச்சே. யாரும் இல்லாம அன்பரசி இப்போ தனியா தான் இருக்கா. இதுதான் சரியான டைம். சொல்லுங்கம்மா. சரி, உங்க பாம்பை விட்டுட்டீங்களா? இதை விட போறமா? அந்த பொண்ணு குளத்துக்கு வந்துருச்சா? அவ குளத்துல இறங்கி குளிக்க போறா. இங்க பாருங்க, அவ கூட வேற யாருமே இல்ல. இதான் கரெக்டான டைம். பாம்பை சீக்கிரம் விடுங்க. சரிங்கம்மா. நாகராஜா, இந்த துணில இருக்கிற வாசத்தை நல்லா பிடிச்சுக்கோ. இந்த வாசத்துக்கு சொந்தக்கார பொண்ணு இங்கதான் இருக்கா. நான் உன்னை திறந்து விட்டதும் அந்த பொண்ணை தேடி போய் கொத்தணும். பத்மா, உன் மருமக கைராசிக்காரி தான். பொங்க பானை மேற்கே பொங்கிடுச்சு பாரு. சரி பத்மா, நான் வரேன். சரிம்மா. அன்பரசி,
சும்மா சும்மா எல்லாத்துக்கும் கடவுளை கூப்பிட வேண்டியதில்லை. சில சந்தோஷத்தை நாமளே ஏற்படுத்திக்கலாம். ஒரு வழியா நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே பொங்கல் வச்சாச்சு. அகிலங்காக்கும் ஆதிசக்தியே, புதுசா வாழ்க்கையை தொடங்க போற இந்த பிள்ளைங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுத்து ஒத்துமையா சந்தோஷமா வாழ வச்சு தீயது கெட்டது காத்து கருப்பு அண்டாம 100 வருஷம் நல்லா வாழ வைக்கினாத்தா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நானும் எங்க அம்மாவும் தனியா தான் வளர்ந்து வந்தோம். நீ என்னை இப்படி ஒரு குடும்பத்துல வாழ வைக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் எனக்கு என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். ஒவ்வொரு டைமும் நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இப்ப பாத்தியா பாம்பையும் அசால்ட்டா எப்படி கிராஸ் பண்ணி போனான்னு? அந்த பொண்ணுக்கு கெட்ட நேரம் இருக்க போய்தான் இவன் மேல கூடைய போட்டு கவித்திருக்கு. இப்ப இவனுக்கு இன்னும் கோவம் அதிகமா இருக்கும். இப்ப அவனை திறந்து விட்டா அடுத்த நொடி அந்த பொண்ணுக்கு முன்னாடி போய் அனுப்பான். குறுக்க யார் வந்தாலும் கொத்தாம விட மாட்டான். சரி சரி போய் திறந்து விடாத போ. இல்லங்க சார், அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல மேடம். நானே போய் டிராப் பண்ணிட்டு அப்புறம் மீட்டிங் போறேன். நீங்க கிளம்புங்க. சார் சார், அவங்கள வந்து வண்டியில ஏற சொல்லுங்க. நானே உங்க வீட்ல விட்டுட்டு போறேன். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா மேடம்? அதெல்லாம் எதுவும் இல்ல சார், வர சொல்லுங்க. இவருக்கு வேலை இருக்குன்னு நம்மள அந்த கார்ல போக சொல்ல போறாரு போல இருக்கு. யாருக்கு பயந்து ஒளிஞ்சிருக்குமோ அவ கண்ணிலேயே பற்றுவோம் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? தேங்க்ஸ் மேடம், நான் போய் கூட்டிட்டு வரேன். மல்லிகா, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். நீங்க அவங்க வண்டியில போங்க, வீட்டுல டிராப் பண்ணிடுவாங்க. அது எப்படி மாயமா மறைஞ்ச மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த கஸ்தூரி சட்டுன்னு காணாம போயிட்டா. இவர் வேற வீட்டுல விடுங்க காட்டுல விடுங்கன்னு நடுவுல வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு. சார், எதுக்கு சார் உங்களுக்கு வீண் சிரமம்? நீங்க போற வழியில என்ன இறக்கி விட்டுருங்க சார். நான் அப்படியே போயிடுறேன் சார். இல்ல மல்லிகா, நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறேன். அங்கிருந்து நம்ம வீடு ரொம்ப தூரம். அவங்க நம்ம வீட்டு பக்கமா தான் போறாங்க. ஆபீஸ்ல இருந்தா கால் பண்றாங்க. நான் அர்ஜென்ட்டா போகணுன்றதுனால தான் அவங்க கூட போக சொன்னேன். நீங்க ஒன்னும் பயப்படாம போங்க. இவளும் இவ அப்பனும் சேர்ந்துதான் என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க. இப்ப என்னையும் என் பொண்ணையும் கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. இவ ஒரு கொலைகார பாவியாச்சே, என்ன செய்யறது? மல்லிகா, இவங்க நமக்கு சொந்தமாக போறவங்க. அன்பரசியோட சித்தி அவங்க. என்ன இவரு யாரையோ இவர் வீட்டுல கொண்டு போய் விட சொல்லிட்டு கார் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காரு. அப்படி அந்த கார்ல யார்தான் இருக்கா? சார், என்னாச்சு சார்? இவங்க எல்லாரும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அவங்கள நீங்க சீக்கிரமா வர சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வராங்க வந்துருவாங்க. இப்போ ஒரு நிமிஷம் வாங்க மல்லிகா. ஐயோ, இந்த மனோகருக்கு வேற மேனர்ஸே தெரிய மாட்டேங்குது. நான் வரேன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறமா நொயின்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க. மல்லிகா, விஸ்வாவை பாம்பு
கொத்திருச்சு. ஐயோ, என்னாச்சு சார்? சார், சார், என்னாச்சு? காட்டுங்க. எந்திரி வேணாம். ஐயோ, ஏன் விஸ்வா நீங்க குறுக்கல வந்தீங்க? காலை காட்டுங்க. மஞ்சு சார், விஸ்வாமா வலிக்குதா சார்? ஐயோ, என்னாச்சு? விஸ்வா சார், விஸ்வா சார் பாம்பு கொத்திருச்சு சார். சார், சார் ஏந்திரிங்க சார். உடனே விஷம் தலைக்கேறமா பாத்துக்கணும். பாம்பு கொத்தினா கயிறு கட்டணும். கயிறு விஸ்வா சார், விஸ்வா சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார். சார், இவ பாம்பு கொத்தி சாவான்னு பார்த்தா இதுல விஸ்வா வந்து மாட்டிக்கிட்டாரே. விஸ்வா, அனன்யா, இப்படி உடனே போய் பத்மா மேடம் கிட்ட விஷயத்த சொல்லி உடனே இங்க கூட்டிட்டு வா. சீக்கிரம் விஸ்வா சார் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். நான் வேணா விஸ்வா கூட இருக்கேன். நீ போய் அவங்களை கூட்டிட்டு வா போ. ஏய், சார் உயிருக்கு ஆபத்து. அதான் சொல்றேன், போ. என்னது இது? பிரகாரத்தை சுத்தி வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? அது கோவில சுத்தி நிறைய தெய்வங்கள்லாம் இருக்குல்ல அத்தை. அது ஒன்னொன்னா பார்த்து சாமி கும்பிட்டு வரணும்ல. அனன்யா, இப்ப போறியா இல்லையா? ஐயோ சார், விஸ்வா சார், சார் என்ன பாருங்க சார். பத்மா, என்னாச்சு பத்மா? விஸ்வா எங்க? நம்ம விஸ்வாவை பாம்பு கடிச்சிருச்சுங்க. எப்படி பத்மா? அன்பரசி பாம்பு கடிக்க வந்திருக்கு. இவளை காப்பாத்த போய் பாம்பு நம்ம விஸ்வாவை கடிச்சிருச்சு. இந்த சம்பந்தம் பேச ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தாங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ அடிச்சுக்கிட்டேன். யாராவது கேட்டீங்களா? அது என் பிள்ளைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாருங்க. என்ன பத்மா, எந்த நேரத்துல என்ன பேசுற நீ? முடியலங்க. ஒருவேளை பாம்பு அன்பரசி கடிச்சிருந்தா அது ஓகேவா உனக்கு? என்ன பேச்சு பேசுற நீ? சரி, விஸ்வா எங்க? அன்பரசி, நீ அழாதம்மா. விஸ்வாக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. பத்மா, என்னாச்சு பத்மா விஸ்வாவுக்கு? மேடம், வாங்க வாங்க. என்னமோ நடந்துச்சு.
இந்த நேரத்துல போறா? அன்பு அன்பு சொல்றத கேளு, நில்லு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க ஹாஸ்பிடல்ல விஸ்வா சாருக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இங்க வந்துட்ட. இப்ப என்ன பண்ண போற? விஸ்வா சார் இந்த முருகன் தான் காப்பாத்தணும். அதுக்கு வேண்டுதலாம் மேல இருக்கிற முருக சன்னதி வரைக்கும் நான் மண்டையிட்டு போக போறேன். என்ன அன்பரசி பேசுற நீ? இந்த மலை மேல வெறும் காலோட ஏறி போறதுக்கே ரொம்ப கஷ்டம். நீ என்னடானா முட்டி போட்டு போறேன்னு சொல்ற? விஸ்வாசருக்கு ஒண்ணு ஆகாத அன்பு. கண்டிப்பா நீ கும்பிடுற முருகன் காப்பாத்துவாரு அன்பு. விஸ்வாசருக்கு ஒண்ணும் ஆக கூடாது மஞ்சு. அதுக்காக தான் இந்த வேண்டுதல். நான் கும்பிடுற முருகன் என் விஸ்வாசரை நிச்சயம் காப்பாத்தி கொடுப்பாரு. இல்ல அன்பு, நீ செய்யறது சரியில்லை. இது பெரிய ரிஸ்க். அவரை உயிரை காப்பாத்துறேன்னு நீ உன் உயிரை பணைய வச்சுக்கிட்டு இருக்க. இப்போ என்கிட்ட அதுதானே இருக்கு. விஸ்வாசரை காப்பாத்துறதுக்கு என் உயிரே போனாலும் நான் சந்தோஷமா சாவ மஞ்சு. அன்பு, நீ இப்படி பண்றது விஸ்வாசருக்கே பிடிக்காது அன்பு. ப்ளீஸ் அன்பு, சொன்னா கேளு. இல்ல மஞ்சு, நான் இந்த வேண்டுதல யாரு தடுத்தாலும் செஞ்சே தீருவேன்.